மோடி தான் இந்தியா, இந்திரா தான் இந்தியான்னாங்கள்ல ஒரு காலத்தில், அந்த மாதிரி மோடி தான் இந்தியா. அங்கே வந்து அமித்ஷா வருவார், என்டிஏ அலைன்ஸ் தான் ஆட்சியை பிடிக்கணும், பாரு பிஜேபி கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாரு. அதிமுக வருவது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு இவர் சொல்லுவார். பார்த்தியா, அமித்ஷாக்கே சவால் விடுறாரு எடப்பாடின்னு, நரேட்டிவ் செட் பண்ணதான். இவர்கள் தான் ஒரு நரேட்டிவ் உருவாக்குனாங்க. அந்த ஒரே சண்டை, இவர்கிட்ட குத்த அமித்ஷா கத்தி எடுத்து குத்த போயிட்டாரு எடப்பாடியை. எஸ்பி கவர்மெண்ட் உள்ள தடுத்து 2 வெட்டு கையில் ஆயிடுச்சு. 1000 கொள்கை மாறுபாடு இருந்தாலும் நாங்கள் அப்படி இப்படின்னு உருட்டினாங்க. காங்கிரஸும் திமுக ஆட்சின்னு புரள்றாங்க. டெல்லியில் கூப்பிட்டு ஒழுங்காக இருந்துக்கோ, திமுக கூட தான் நம்ம இருக்கிறோம், இதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாதுன்னா சர்தான் தலைவர் அப்படின்ட்டு காலைல வந்தோன்னு மொதல் ட்வீட்டு போடுறான். ஒரு சினிமா வரலன்றது ஒரு கட்சியே முடங்கி போய் கிடக்குது. ஒரு தலைவன் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே கதவு சாத்திங்கன்னா வெளியே வர மாட்டேங்குது, பற்றின்னு போயிடுவாங்க. நடுத்தில் நிற்க போகிறது தாவேகா. விஷம் வரணும். இவரை மாதிரி பொறுமைசாலி தலைவர் கிடையாது. முட்டிக்கால் போட்டு நில்லுன்னா நிற்பார். கிட்ட தலைவர் தான் சமாதானத்துக்கு பொறுமை தேவை. நெதன்யாகிட்ட அந்த காசா போரெல்லாம் நிறுத்தணும்னா இவர் தான் தேவை அப்படின்ட்டு புகழேந்தி. என் முடிவை நான் விரைவில் அறிவிப்பேன், சீக்கிரம் அறிவிப்பேன், தேர்தல் முடிக்கிற போது அம்பல சின்னம் இருக்கும், யார் அந்த ஃபார்ம் பியில் கையெழுத்து போடுற தகுதி இருக்கோ அவங்க தான் பாமக. வடிவேல் மாதிரி என் தெருவு வாடா என் தெருவுக்குன்னு, அந்த மாதிரி 23 பாருன்ட்டுருக்குறாப்புல. எப்போ ஈரோட்டில் பாருன்னாரு, அங்கே பாரு இங்கே பாருன்னாரு, ஜனவரி பொங்கல் கழிச்சு பாருன்னாரு. இப்போ கேட்டால் 23 பாருன்றாரு. 23க்கு அப்புறம் பாருங்க, என்ன 24 வருமா அப்படின்னு போட்டால் வந்து கத்துறானுங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். மோடி அவர்கள் வந்து தமிழகத்துக்கு வருகை தர போறாரு. தமிழகத்துக்கு வருகை தரதுக்கு முன்னாடியே நம்ம இங்க இருக்க கூட்டணி, இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு கூட்டணி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி என்டிஏ ஒரு பக்கம் பரபரப்பா செயல்பட்டு இருக்காங்க. என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் சார் மோடி வருகைக்கு பின்னணி என்ன? என்டிஏ வழக்கம் போல தான் செயல்பட்டு இருக்காங்க. இவர்கள் தான் ஒரு நரேட்டிவ் உருவாக்குனாங்க. அங்கே ஒரே சண்டை, இவர்கிட்ட குத்த அமித்ஷா கத்தி எடுத்துட்டு குத்த போயிட்டாரு எடப்பாடியை. எஸ்பி கவர்மெண்ட் உள்ள தடுத்து 2 வெட்டு கையில் ஆயிடுச்சு. தங்கமணி பிடிச்சி வேலுமணியை தள்ளி விட்டார். சிவி சண்முகம் நம்ம திண்டுக்கல் சீனிவாசன் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. இப்படிலாம் நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஆனால் அங்கே அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கே வந்து அமித்ஷா வருவார், என்டிஏ அலைன்ஸ் தான் ஆட்சியை பிடிக்கணும், பாரு பிஜேபி கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாருன்னுவாங்க. அதிமுக வருவது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு இவர் சொல்லுவார். பார்த்தியா, அமித்ஷாக்கே சவால் விடுறாரு எடப்பாடின்னு நரேட்டிவ் செட் பண்ணிருந்தாங்க. அங்கே ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக செட் ஆகி போய்கிட்டு இருக்குது, நல்லா போகுது. உட்காந்து வருஷம் பூரா திமுக ஆதரவாக திமுகவினரே வெக்கப்படுற அளவுக்கு பேசியிருந்தார். தனி அரசுன்னு ஒருத்தர் ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அங்கே இருந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கொஞ்ச நாள் இங்கே இருந்தார். அப்புறம் டிடிவி கிட்டே போனார். மறுபடியும் திமுக வந்துட்டார். திமுக ஸ்போக்ஸ் பர்சனாக மாறி பேசியிருந்தார். நல்லா ஜாலியாக கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அவர் போய் எடப்பாடி பார்க்குறாரு. அங்கே குளம் வத்திடுச்சு, மீன் இல்லை, பறவை பறந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சு. இப்போ அவருக்கே தெரியுதா, இதுதான் யதார்த்தம். இங்கே வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கையில் வச்சுட்டு திமுக இரும்பு கோட்டை, எஃகு கோட்டை, 1000 கொள்கை மாறுபாடு இருந்தாலும் நாங்கள் அப்படி இப்படின்னு உருட்டினாங்க. காங்கிரஸும் திமுக ஆட்சின்னு புரள்றாங்க. டெல்லியில் கூப்பிட்டு ஒழுங்காக இருந்துக்கோ, திமுக கூட தான் நம்ம இருக்கிறோம், இதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாதுன்னா சர்தான் தலைவர் அப்படின்ட்டு காலைல வந்தோன்னு மொதல் ட்வீட்டு போடுறான். தனித்து தான் செயல்படுவோன்னு. மாவட்ட தலைவர் நியமிச்சா மாவட்ட தலைவர்கள் தன்மானம் மிக்கவர்களாக இருப்பாங்கன்னு இன்னொருத்தர் போடுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி. அந்த சண்டை ஓடிக்கிட்டே இருக்கா, எந்த மீடியாவது பேசுதா? இன்னும் சண்டையை இவங்க ஆரம்பிக்கல. ஜனவரி நெருக்கத்துக்கு வந்துட்டாங்க. எப்படியாவது காங்கிரஸ் கூட இந்த கூட்டணியை டக்குன்னு உறுதிப்படுத்திக்கணும் ஜனவரிக்குள்ளே அப்படின்னு திமுக முயற்சி எடுத்துன்னு இருக்குது. ஆனால் காங்கிரஸ் வந்து கலட்டு விட்டு போகிறதுல தான் இருக்காங்களா? டிமாண்டு பண்ணிட்டாங்க சீட்டு வாங்குது. ஓட்ட வண்டியை நம்பி, இது வண்டியே ஓடாத வண்டி, 4 வீலும் பஞ்சராகி நிற்கிது. ஒரு சினிமா வரலன்றது ஒரு கட்சியே முடங்கி போய் கிடக்குது. ஒரு தலைவன் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே கதவு சாத்திங்கன்னா வெளியே வர மாட்டேங்கிறாரு. அதுதான் இது தாவேகாவுக்கு புரியல. நம்ம கூட வர போகிறாங்க நம்பின்னு. இதுங்க டம்மி பீஸுங்க, பால்வாடி கட்சி தானே இது. அதனால் காங்கிரஸை பற்றி தெரில. இவர் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்டில் கை காட்டி நேராக போயிடும். ஒரு பகடக்கையை யூஸ் பண்ணி இவங்க பதவியை வாங்க பார்க்குறாங்க, கூடுதல் தொகுதிகளை வாங்குறதுக்கான ஏற்பாடு. அதனால் இன்னைக்கு காங்கிரஸ் மறுபடியும் கூட்டணி அமைச்சுக்குவாங்க.
இவர் 25 சீட்டை அதை உறுதிப்படுத்தின்னு போயிடுவாங்க. நடுத்தரில் நிற்க போகிறது தாவேகா. இது ஒழுங்காக என்டிஏ பக்கம் போனால் ஒரு 40 எம்எல்ஏ ஜெயிக்கலாம். ப்ராக்டிஸ் உங்களுக்கு. நீங்கள் தான் டப்பா வண்டி தானே. நீங்கள் அப்போ அவங்களோட சேர்ந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் நல்லா சீட்டு வாங்கலாம். 2-3 மாநகராட்சி கேட்டு வாங்கலாம். எம்பி தேர்தல் ஒரு 7-8 எம்பி கேட்டு வாங்கலாம். பிராக்டிஸ் தான் பண்ண முடியாங்கிறது நீங்க வேடிக்கை பாருங்க. அரசியல்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இலவச ப்ராக்டிஸ். அவனே செலவு பண்ணுவான். அவனே உனக்கு காலைல எழுப்பி கூட்டு போய் பிரச்சாரம் பண்ணுவான். அவனே ஜீப்பில் ஏற்றிக்கின்னு ஈவினிங் பிரச்சாரம் பண்ணுவான். அவனே மேடை போட்டு உனக்காக பிரச்சாரம் பண்ணுவான். அவனே தேர்தல் அதிகாரியோட சண்டை போடுவான். அவனே வாக்குச்சாவடியில் சண்டை போடுவான். உன்னை ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்குவான். ஜாலியாக இருக்கலாம். இப்போ நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யணும்? சண்டை போடுவியா நீ? தெரிச்சு ஓட போகிறாங்க. அதனால் இந்த தான் இன்றைக்கி கலை யதார்த்தம். அதனால் காங்கிரஸ் இதை பயன்படுத்தி வந்து இன்னும் சிபிஎம் ஆரம்பிக்கல, சிபிஐ ஆரம்பிக்கல, உள்கட்சி சண்டை வேறு இருக்குது திமுகவில். போக போக இன்னும் காமெடி இருக்குது. இன்னும் 45 நாள் தான் நடுவில் இருக்குது. ஓபிஎஸ் வந்து இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காப்புல. இன்றைக்கி ட்ரம்ப் வந்து ஒன்று சொல்லிக்கிறாப்புல, உலக அளவில் சமாதான குழு அமைக்கிறோம், அதில் இந்திய பிரதமரும் அந்த குழுவில் இருக்கணும் அப்படின்னு. இந்த வளைகுடா நாடுகளுக்குள்ள நடக்கிற சண்டையை தடுக்கிறதுக்கு இப்போ ஓபிஎஸும் கூப்பிடுறாப்புல. கண்டிப்பாக நீ பார்க்கலையா இன்றைக்கி? ஓபிஎஸும் வரணும். இவரை மாதிரி பொறுமைசாலி தலைவர் கிடையாது. முட்டிக்கால் போட்டு நில்லுன்னா நிற்பார். எல்லில் அப்படியே எல் ஷேப்பில் நில்லுங்கன்னா 1 ஹவர் ஆனாலும் நிற்பார். இப்படிப்பட்ட தலைவர் தான் சமாதானத்துக்கு பொறுமை மிகுந்த தேவை. நெதன்யாகிட்ட அந்த காசா போரெல்லாம் நிறுத்தணும்னா இவர் தான் தேவை அப்படின்ட்டு. அதனால் சட்டசபை தேர்தலை புறக்கணித்து விட்டு உலக அணியில் அவர் இணைகிறார். அதனால்தான் அதிமுக வந்து நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய இடமா இருக்கீங்க. உங்கள் தகுதிக்கெல்லாம் எங்களோட இல்லை, நீங்கள் கிளம்புங்கன்ட்டாங்க. இல்லை அவரே சுற்றினுக்கிறாப்புல. என் முடிவை இதில் இன்னொருத்தர் புகழேந்தி, என் முடிவை நான் விரைவில் அறிவிப்பேன், சீக்கிரம் அறிவிப்பா, தேர்தல் முடிஞ்சிட போது. என்னமோ அவர் பெரிய கட்சி வச்சுருக்கிற மாதிரி. நேரத்தை பாருங்கள். இங்கே இப்போ டிடிவி ஆய்வின்னாரு, முதலாளியை மாற்று அப்போ தான் வேலைக்கு சேருவேன்னு சொல்லியிருந்தார். அப்புறமா இப்போ என்ன சொல்கிறாருமா, முதலாளியே சொன்னால் நான் சேர்ந்துட போகிறேன், இதில் என்ன ஆகுது அப்படின்றாரு. அப்போ 23ஆம் தேதி பிரதமரோட இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மேலே ஏறி கைது அந்நியாரெலாம் வந்துடுவாங்க. இப்போ பாமக வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அஃபிஷியலா நாங்க தான் கூட்டணி அப்படின்னு. ஆனா ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா நான் விரைவில் வந்து பாமக சொல்லிட்டாங்கன்றீங்களா? அப்புறம் ராமதாஸ் பத்தி பேசுறீங்க. அன்புமணி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாங்க பாமக மாம்பழ சின்னத்தை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க தாங்க பாமக. ஆனா இப்ப இவர் சொல்லிட்டு இருக்காரு நான் விரைவில் வந்து கூட்டணி யார் கூட அப்படின்னு அதை அறிவிச்சுக்கிட்டான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அது வந்து டபுள் மைண்டடா தானே இருக்கு சார். இப்ப பாமக கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா? இவர் ஒரு பக்கம் இப்படி சொல்றாரு அப்படி. அது உங்களுடைய அறியாமை. நான் சொல்லிட்டேனே, யார் கையில் மாம்பழ சின்னம் இருக்கோ, யார் அந்த ஃபார்ம் பியில் கையெழுத்து போடுற தகுதி இருக்கோ அவங்க தான் பாமக. தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி தலைமையிலான அந்த கட்சிக்கு தான் அந்த அதிகாரங்கள் கொடுத்துட்டாங்க. ஐயா என்ன சொன்னாலும் என்ன ஆக போகுது? ஐயா கூட அவங்களை திருப்திப்படுத்த ஏதாவது சொல்லிருப்பாரு. இப்போ அதிமுக வந்து ரெடி ஆயிடுச்சு. பாமக, தேமுதிக, இந்த மாதிரி அமமுக அப்படின்னு. திமுக வந்து காங்கிரஸ்க்கும் திமுகவுக்கும் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது நடுவில் பார்த்தீங்கன்னா தாவேகா மட்டும் தனியாக நின்றுட்டு இருக்கு. இப்போ அது கூட யார் போய் சேருவா, எந்த இந்த ஆளுங்களாம் வெளியேறாங்களோ அவங்களாம் சொல்லிக்கிறாப்புல வடிவேல் மாதிரி, என் தெருவு வாடா என் தெருவுக்குன்னு. அந்த மாதிரி 23 பாருன்றாப்புல. எப்போ ஈரோட்டில் பாருன்னாரு, அங்கே பாரு இங்கே பாருன்னாரு, ஜனவரி பொங்கல் கழிச்சு பாருன்னாரு. இப்போ கேட்டால் 23 பாருன்றாரு. 23க்கு அப்புறம் பாருங்க என்ன 24 வருமா அப்படின்னு போட்டால் வந்து கத்துறானுங்க. என்ன நான் சொன்னதா போயிருக்கா? 23க்கு அப்புறம் என்ன வரும்? ஜனவரி 23க்கு பிறகு பாருங்கள். என்ன ஜனவரி 24 வருமானு போட்டேன். தப்பு தான் இருக்கா? அதானே வரும். இவர் உட்காந்து வெண்டக்காய் மாதிரி சொல்லினா இருப்பாரான், எல்லாம் கேட்டுன்னு இருப்பாங்களா? அதனால தாவேகா என்ன கதியாக போதோ தெரியல. நம்பிக்கையில் இருந்தாங்க, இப்போ அதுவும் இல்லைன்ற மாதிரி. ஆமாம், நடுத்தரில் நிற்பாங்க, இல்லாட்டி இது என்டிஏ கூட போகணும். ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவு தான். இதுக்கு அடுத்து இப்போ 23 பிரதமர் வருகைக்கு அப்புறம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க சார் தேர்தல்களை? கிட்டத்தட்ட என்டிஏ க்ளோஸ் ஆகிடும், சீல் பண்ணுவாங்க. ஒருத்தர் 2 பேர் அப்புறமா ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூட்டணியில் வர அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இந்த இது உறுதியாகிடும். அப்புறம் வர்றவங்க வாங்க, இல்லை வராமல் போங்கன்ற மாதிரி போயிடும். தேசிய ஜனநாயக தலைவர்கள்லாம் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதில் வந்து மோடி அவர்களை மாற்றுறதுக்கான வேலையும் போயிட்டு இருக்கு, அதுக்கான தேர்தலும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு. நமக்கு எதுக்குங்க அது? மோடி தான் இந்தியா, இந்திரா தான் இந்தியான்னாங்களா ஒரு காலத்தில். அந்த மாதிரி மோடி தான் இந்தியா. மோடியுடைய முகத்தை வச்சு தான் பாஜகவுக்கு அந்த ஓட்டு எல்லாம். மோடி இருக்கிற வரைக்கும் அவர் தான் பிரதமராக இருப்பார். அதுக்கப்புறம் அதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வலுவாக அவங்க தான் இருக்காங்க. 2029லேயும் உங்களுக்கு பெரிய அளவு மாற்றம் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. 2029லேயும் ஏன்னா இவர்கள் யார்ட்டையுமே ஒற்றுமை இல்லை. காங்கிரஸ் பல இதில் தோத்துக்கிட்டு இருக்குது, கூட வரவனையும் சேர்த்து குழி கிழ்த்துன்னு போயின்னு இருக்குது. அதனால்
அதை பற்றி நமக்கு என்ன, அது அவங்க மோடி அவர்களை பிரச்சனை. மாற்ற வாய்ப்பு இல்லைன்னு அதெல்லாம் நடக்கவே நடக்காது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன. நன்றி.